ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது 5 days 5 குழம்பு சீரீஸில் டே 3க்கான குழம்பு தான் பார்க்க போகிறோம். அது அரைத்து வைத்த சாம்பார் தான் பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இதுக்கு ஒரு பொடியை ரெடி பண்ணி இந்த சாம்பாரை செஞ்சால் போதும். இது காய் சேர்த்து இட்லி சாம்பார் மாதிரி இல்லாமல் காய் சேர்த்து தான் செய்யணும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்றத வீடியோக்குள்ளார போய் நாம் இன்றைக்கி பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு வானல் எடுத்து சில பொருட்களை ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அந்த பொடி செய்கிறதுக்காக அதுக்கு முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நம்ம இப்போ எண்ணெய் சேர்க்காம ட்ரை ரோஸ்ட் பண்ணிப்போம். இது செவக்காமல் எடுக்கணும் நீங்கள். ஏன்னா அப்புறம் அந்த பொடியோட கலர் மாறி சாம்பார் வேறு நிறமாக திக்காக ஒரு மாதிரி நிறம் மாறி கொடுக்கும். அதனால் நல்லா வறுத்து எடுங்க, செவக்க விட்டுறாதீங்க. ஸ்டவ் மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக வறுத்து எடுத்துருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை வேறு தட்டுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு அதே வானல்லே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன். அதையும் இதே மாதிரி வறுத்து எடுங்க. இந்த வாசனை வரும் இல்லையா, செவக்க வரும்போது வரத்துக்கு முன்னாடி ஒரு வாசனை வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு கூடவே இதுலேயே நம்ம சில பொருட்களை சேர்த்து வறுத்து எடுக்கணும். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். மிளகு கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வரமிளகாவும் சேர்க்க போகிறோம். அதனால் இது பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்து இது 3த்தையும் சேர்த்து வறுத்து எடுக்கிறேன். இந்த பொரியும் இல்லையா மிளகு, அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும். ஜீரகம் ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா ஸ்மெல் வந்துடும். இதுக்கப்புறம் இதில் நான் 7 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. அவங்கவுங்க வீட்டு சாம்பார் காரம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் வறுத்து எடுத்து இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சுருக்கேன். இது அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த இன்டர்வலில் நம்ம சாம்பார் எப்படி செய்கிறதுன்றதை தாளிக்கிறத பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 8 சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கிறேன் நான். நீங்களும் அதே மாதிரி சின்ன வெங்காயமே சேர்த்து செய்யுங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்றவங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை அரிஞ்சு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி கொடுங்க. இதுக்கப்புறம் இதில் 2 தக்காளி நான் நறுக்கி சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து வதக்கி விடுங்க. இது எல்லாமே நல்லா வதங்கி வரும் பொழுது இதில் பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன் நான். இது கூடவே நான் மஞ்சள் பூசணி நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு பூசணிக்காய், அவரைக்காய் இந்த மாதிரி காய் தான் இந்த அரைச்சி வச்ச சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். கூடவே நான் அரை கப் அளவுக்கு நிலக்கடலையை நைட்டே ஊற வச்சு பருப்பு வேக வைக்கும் பொழுதே வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதில் லைட்டாக உப்பு போட்டிருக்கேன். அதனால் உப்பு போடும்போது பார்த்து சேர்த்து உப்பு போடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் இந்த காய், கடலை, வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்ந்து வதக்கி கொடுங்க. இப்போ இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம பொடி வகைகளை சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு திருப்பியும் சொல்கிறேன், மல்லாட்டையில் உப்பு நான் சேர்த்துருக்கேன். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காய்க்கு குழம்புக்கு தேவையான உப்பு தான் நம்ம அதில் சேர்க்கணும். இப்போ இந்த உப்பு மஞ்சத்தூளோடு நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் பருப்பு தண்ணியை வேக வச்சு தண்ணியோடையே எடுத்து வச்சுருக்கேன் மசிச்சு. அதை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். சாம்பாருக்கு எவ்வளோ பருப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க.
இப்போ தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நீங்கள் இந்த காயை வேக விடலாம். உங்கள் சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக விடுங்க. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா பொடி, அதை ஆறினோடனே இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்து கொரன்னு அரைச்சிட்டு வந்துடணும். இதை நான் இப்போ தேங்காய் இது கூட சேர்க்கணும். ஆனால் நான் இப்போ தேங்காய் சேர்க்கலை. இந்த பொடியை மட்டும் அரைச்சிட்டு இதை எக்ஸஸாக இருந்ததுன்னா இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு சுண்டல் இட்லி சாம்பார் செய்யும்போது பயன்படுத்திக்கலாம். அதனால தான் இப்போ நான் தனியாக அரைக்க சொல்கிறேன். வாங்க அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி நான் பொடியாக நுணுக்கிட்டு வந்துட்டேன். இதை ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிறத மட்டும்தான் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சாம்பாரில் சேர்க்க போகிறோம். இப்போ இதில் கொஞ்சமாக நிறுத்திட்டு, ஒரு பாட்டிலில் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிறுத்திட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடுங்க. இதை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை சாம்பாரில் சேர்க்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நான் மைய அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா மழன்னு அரைச்சிட்டு வாங்க. இப்போ இது அப்படியே ஒரு ஓரம் இருக்கட்டும். இப்போ நம்ம காய் வெந்துருச்சான்றது பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம போட்டது எல்லாமே வெந்து வந்துருச்சு. இது மஞ்சள் பூசணி சீக்கிரம் வேற வெந்துடும், பார்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம பொடி எடுத்து வச்சோம் இல்லையா, அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பொடி இதுக்கான காரம் கரெக்டாக இருக்கும். இந்த காரம் உங்களுக்கு பத்தாதுன்னு தோணுச்சுருந்துன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இது அவங்கவுங்க வீட்டு காரத்தை பொறுத்து தான் சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் கட்டி தட்டாமல் நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இது கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் மீதி பொருட்களை நம்ம சேர்க்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து திக்காய் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சோம் இல்லையா தேங்காய் சேர்த்து அந்த பொடியை சேர்த்துப்போம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு பொடி இருக்குது. ஸோ இப்போ காரம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. ஏன்னா இப்போ நம்ம தேங்காய் புளியெல்லாம் சேர்த்துருக்கோம். திருப்பி ஒரு 2 நிமிஷம் போல் கொதித்து வரட்டும். கொதித்து வந்தோடனே நம்ம அரைச்ச சாம்பார் ரெடி ஆகிடும். பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுத்து உப்பு காரம் எல்லாமே நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஏன்னா கொதிக்கும் பொழுது நம்ம தேவையானதை இப்போ சேர்த்து கொதிக்க விட்டுடுங்க. பொடி வேணும்னா இப்போ கூட நீங்கள் சேர்த்து கொதிக்க விடலாம். இது 2 நிமிஷம் கொதித்து வரட்டும். பாருங்கள், நம்ம அரைச்சி வச்ச சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்காதீங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்தே நல்லா கொதிக்க விடுங்க. இதில் நான் கூட வெல்லம் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வெல்லம் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனீங்கன்னா அரைச்சி வச்ச சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச சாம்பார் ரெடி ஆகிடும். இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணுங்கள். நம்ம 5 days 5 குழம்பு சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்த்து அரைச்சி வச்ச சாம்பார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு குழம்பு சீரீஸோட நாளைக்கு நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.